ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான உருளைக்கிழங்கு முட்டை குருமா தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ குயிக்காக செய்யலான்றதை இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப், ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அதில் சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 5 கிராம்பு. இது எல்லாமே நல்லா வெடிக்க விட்டுறலாம். இது வந்து நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இன்றைக்கி செய்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா பாருங்கள் வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் இதோட சேர்த்திங்கன்னா இதை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சிம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பழுத்த தக்காளியை 2 எடுத்துக்கோங்க. அதை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிகிற வரைக்கும் சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசியணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வெந்துட்டுருக்க டைமில் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அதாவது நான் இதுக்கு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 மூடி தேங்காவை நல்லா கீறி எடுத்துக்கோங்க, 3 சின்ன துண்டு இஞ்சி. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தக்காளி பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலையும் புதினாவும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீச்சிட்டு ஒரு 6 துண்டுகளை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துடலாம். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க முட்டை சேர்க்காம கூட நிறைய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்து இதே மாதிரி குருமா வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் முட்டை சேர்க்குறதுனால கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கை சேர்த்து மிதமான தீயில் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோடு நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இந்த குருமாக்கு வந்து மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இடியப்பம் சப்பாத்தியோட இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. எண்ணெயிலே 1 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. குருமாக்கு தயிர் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சொல்கிறேன்னு இந்த குருமா ஒரு தடவை வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே இதை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த குருமா வந்து முட்டை சேர்க்காமல் வெறும் உருளைக்கிழங்கு சேர்த்து மட்டும் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய், சோம்பு, இஞ்சி, பூண்டு சேர்த்த பேஸ்ட்டை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கொஞ்சம் அலசிட்டு அதோட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களோட கன்சிஸ்டன்சிக்கே தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த குருமாக்கு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிடுங்க. செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கர் மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான குருமா நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக இதுக்கு முட்டை சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். நான் ஒரு 5 முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, தோல் உரிச்சிட்டு. முட்டையை வேக போடும் போது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திங்கன்னா ஈஸியாக முட்டை உரிக்க வந்துடும். இதை வந்து நான் வந்து ஒரு எக்ஸ் ஷேப்பில் வந்து நான் வந்து கட் பண்ணி இதை வச்சுருக்கேன். அப்போ அந்த மசாலா அந்த எல்லாமே உள்ளே போயிட்டு முட்டை சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக குருமா ரெடி ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணும் போதே வாசனை ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு விசில் நம்ம விடுறதுனால உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையை இதோட ஆட் பண்ணிடலாம். முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். மூடி போட்டு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கமகமன்னு வாசனையோட உருளைக்கிழங்கு முட்டை குருமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா தலையும் தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப யம்மியான அட்டகாசமான உருளைக்கிழங்கு முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இன்றைக்கி இடியப்பம் கூட இந்த முட்டை குருமா செஞ்சேன். இடியப்பம் மட்டும் இல்லை, சப்பாத்தி இட்லி தோசைக்கு கூட இது சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.